السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளன் நிகழிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் விளங்கி பின்பற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இரவு தொழுகைக்கு பிறகு இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய இன்று முதல் 5 நாட்களுக்கு இஸ்லாத்தின் பார்வையில் பிரமத கலாச்சாரம் என்ற தலைப்பில் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே 2 விதமான நிலைகள் காணப்படுகிறது. ஒன்று, இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுடைய கலாச்சாரங்களை மார்க்கமாக பின்பற்றுவது, அல்லது மார்க்கத்தில் அதற்கு தடையில்லை என்று சொல்லி அதை செய்ய வைப்பது, இது போன்ற காரியங்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள், திருமண நாள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே பிற மதத்தவர்களிடமிருந்து காப்பியடிக்கப்பட்ட கலாச்சாரங்களை பின்பற்றுவது, அதுபோன்று டான்ஸ் கொண்டாட்டங்கள், ஒரு பெண் குழந்தை பருவவையில் அடைந்துவிட்டால் சடங்கு என்ற பெயரில் அதை கொண்டாட்டமாக மாற்றுவது, இது போன்று பல்வேறு நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோன்று மக்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது. என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஒரு சாதாரணமாக ஒரு பேண்ட் போட்டு விட்டால் கூட இது பிரமத கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய மக்களையும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப சிலருக்கு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்றால் என்ன என்பது அவர்கள் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பிற மதத்துடைய கலாச்சாரங்களையே பின்பற்றக்கூடியவர்களாகவும் என்ன செய்கிறார் இருக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இது தொடர்பாக எப்படி வழிகாட்டுகிறது, எவ்வாறு எச்சரிக்கை செய்கிறது என்பது தொடர்பான விஷயங்களைத்தான் நாம் இதில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கென்று ஒரு மார்க்கத்தை, வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். திருமலை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவ்லியா, இறைவன் அல்லாதவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் மேல் குறைவாகவே நல்லுணர்வு பெறுகின்றீர்கள், சிந்திக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப நம்ம இஸ்லாமாக நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, நாம் மார்க்கமாக பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தந்த ஒரே மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வந்த திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ற வழிகாட்டுதல், இந்த 2இல் மட்டும்தான் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களும் உள்ளடங்கி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் வந்துள்ள மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார்.
இஸ்லாமி தீனன் குபலமன், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் விரும்புகிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் நாம நாளை மறுமையிலே செல்லக்கூடிய இடம் நரகம் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ, நான் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். நம்முடைய உலக காரியங்கள் கூட இஸ்லாசார செய்யும் போது நன்மையாக மாறும். ஒருவன் தன்னுடைய மனைவிகளுடைய வாயிலே ஒரு தவற உணர்வை ஒருவன் ஊட்டி விடுகின்றான். எல்லோரும் செய்வார்கள், ஊட்டி விடுவார்கள். ஆனால் என்னுடைய இறைவன் சொன்னார் என்பதற்காக ஒருவன் ஊட்டி விடும் பொழுது அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. ஒருவன் ஹராமான காரியங்களை தவிர்த்து தன்னுடைய உடல் இச்சையை தவிர்ப்பதற்காக அல்லாஹ் அனுமதித்த முறையில் அவனுடைய வாழ்க்கை துணையோடு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அவனுடைய பிள்ளைகளுக்கு, மனித மக்களுக்கு அவன் செலவு செய்வது என்னுடைய இறைவன் சொன்னான் என்பதற்காக அவன் செலவு செய்யும் போது அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. ஒருவன் தன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ்விற்கு பயந்து ஏமாற்றாமல் இறைவனுக்கு பயந்து பொருட்களை விற்கும் பொழுது, வாங்கும் பொழுது அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அப்ப உலகம் சார்ந்த விஷயங்கள் கூட நாம் இறைவனுக்கு பயந்து செய்யும் பொழுது அது நமக்கு நன்மையாக மாறும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் நாம் இது மார்க்கத்தில் தடை இல்லை என்ற பெயரில் அல்லது இஸ்லாத்தின் உள்ளதான் என்ற அடிப்படையில் பிற மதத்துடைய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானவருடைய செயல்பாடுகளை நாம பின்பற்றுவோம் என்று சொன்னால் அது நம்மை மறுமையில் அழித்துவிடும், இந்த உலகத்திலும் நமக்கு நாசமாக்கிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான கொள்கை கொண்டவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நாம ஒவ்வொரு தொழுகையிலும், சுன்னத்தான தொழுகையிலும், ஃபர்லான தொழுகையிலும், ஜனாசா தொழுகையிலும் போதக்கூடிய ஒரு சூரா அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூராவை நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ஹம்து சூரா சொல்லி காட்டுகின்றார். நாம் அல்ஹம்து சூராவை கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. நேரான பாதையை காட்டுதல் என்பது சரியான பாதை எது என்கின்ற அறிவையும் தருவது, நம்முடைய உள்ளத்தை அந்த வழியில் கொண்டு செல்வது, ரெண்டையுமே உள்ளடங்கும். அப்ப இறைவா எங்களுக்கு நேரான பாதை எங்களை வழி நடத்துவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழிதான் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரான பாதையில் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தானோ, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நன்மக்கள் எந்த நேர்வழியில் சென்றார்களோ அந்த நேர்வழியில் எங்களை வழிநடத்துவாயாக. வழியில் மகனோடு அழி, அவர்கள் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் அல்ல. அப்ப அல்லாஹ் நாம கேட்கிறோம், இறைவா நீ யாரை சபித்து விட்டாயோ, எந்த சமுதாயத்தை எல்லாம் நீ சபித்து விட்டாயோ, யாருடைய குழந்தையெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து நீ சொல்லிவிட்டாயோ அந்த பாதையில் எங்களை நீ வழிநடத்தி விடாதே. வழிநடர்களின் பாதையில் நீ எங்களை வழிநடத்தி விடாதே. அப்ப நம்ம ஒவ்வொரு வக்காலத்திலும் நம்ம அல்லாஹ் கிட்ட இஸ்லாத்துக்கு எதிரான மக்களுடைய பாதையில எங்களை கொண்டு போயிடாதா. எந்த மக்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ, எவர்களும் உன்னுடைய பாதையில் நடந்தார்களோ அவர்களுடைய பாதையில் எங்களை கொண்டு செல்வாயாக, என்னுடைய உள்ளங்களை கொண்டு செல்வாயாக என்று நாம் ஒவ்வொரு வக்காலத்திலும் நாம் பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிரானவருடைய அந்த பாதையை பின்பற்றுவது எவ்வளவு பெரிய பேராபத்து என்பதை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அது பயங்கரமான பேராபத்துங்கிறதுனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு ரக்காத்திலும் என்ன செய்யலாம், அதை ஓத வைத்து அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். அதே போன்று சூரத்துல் ஜாசியா என்ற அத்தியாயத்துல 18-19 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், நபியே இந்த மார்க்கத்திலிருந்து ஒரு தெளிவான வழிமுறையின் மீது உண்மை ஆக்கியிருக்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவான ஒரு மார்க்கத்தை சுன்னாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இஸ்லாத்துல தீர்வு இல்லாம கிடையாது, இஸ்லாத்துல வழிகாட்டுதல் இல்லாமல் இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வை ஒரு ஷரியாவை அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கின்றான், தந்திருக்கின்றான். இப்படி சட்டவிலகம், அந்த ஷரியாவை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த மார்க்க சட்டத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். பல தத்தபி அதுவா அல்லதீன லா யஅலமூன். அனுமதிகளுடைய இஸ்லாமிய வகி என்றால் என்ன என்று தெரியாதவருடைய மன விருப்பங்களை, சுய விருப்பங்களை நீர் பின்பற்றி விடாதீர். நபிகள் நாயகத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். நபிகள் நாயகத்துக்குரிய எச்சரிக்கை நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது, எல்லா மக்களுக்கும் உள்ள எச்சரிக்கை தான் அது. அப்ப இந்த மார்க்கத்தை தெரியாதவங்க வகியை மட்டும் பின்பற்றாதவங்களுடைய மன விருப்பங்கள் இருப்பார்கள், சுய விருப்பங்கள், அதை நீர் பின்பற்றி விடாதீர்கள். அப்படி பின்பற்றினால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், இன்னமும் அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் உங்களை சிறிதும் காப்பாற்ற முடியாது. துனியா ஓடினும் நம்ம கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ள காலங்கள் கடந்து நாம பலன் கதைகளாக மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடுவோம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். எவ்வளவு காலம் ஓடும் சொல்ல முடியாது. சிலருக்கு நாளைக்கு கதை முடிஞ்சு போயிடும், சிலருக்கு 1 வருஷம், சிலருக்கு 2 வருஷம், இல்ல நாடிய காலம். நிரந்தரமா யாரும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம நாளைக்கு மதனையில அல்லா தப்பி நிக்கத்தான் போறோம். அப்ப நாம இந்த உலகத்துல வாழும் போது இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுடைய சுய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றினால், அவங்க விரும்புறாங்க என்பதற்காக இதை நம்ம இஸ்லாம சேர்த்துக்குவோம் என்று நீங்கள் பின்பற்றும் பொழுது எவ்வளவு அன்கல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் வந்து ஒரு சிறிதும் உங்களை காப்பாற்ற முடியாது. பாபுகும் அவுதியால் பாபும், அநியாயக்காரர்கள் தான் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் வலியுறுத்தி முத்தகீன், எதிர்ச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் தான் பாதுகாவலன். எனவே அல்லாஹ் சொன்ன ஷரியத் அடிப்படை என்ன செய்ய வாழுங்க. உண்மையிலேயே நம் இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு நாம பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கு. 30 வருடமா தமிழகத்துல 40 வருடமாக ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு கூத்தாடி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், பருதா போட்ட ஆண்களும் பெண்களும் முந்தி அடித்துக் கொண்டு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்றணும், முந்தி அடித்துக் கொண்டு நின்றிருந்து இவர் முகமது விஜய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்துடைய நிலைமை இருக்குன்னா, உண்மையிலே இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எந்த அளவிற்கு விளங்காத கூட்டமாக அதிகமான மக்கள் இருக்கிறார் என்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இந்த சமுதாயத்துடைய உலமாக்கள் இந்த மக்களை எப்படி வழி நடத்துகிறார்கள்? அரசியல் என்று வந்துவிட்டால் எல்லா மார்க்கத்தையும் சூழ்ச்சியடையக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. நம்ம ரொம்ப ஒரு கவலையான ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை சரி செய்து விடலாம் என்று நினைத்தால் ஒன்றை பற்றி சொல்லும் பொழுது 99 வழிகேடு வைத்துக் கொண்டிருக்கிறது நாகரிகம் என்ற பெயர்ல. அப்ப இவங்கெல்லாம் நாளைக்கு மறுமையில வந்து காப்பாற்ற முடியுமானா கடுகளவு கூட காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் செய்யணும் சொல்லிட்டார்கள். சூரத்து வாயிது 13வது அத்தியாயத்துல 37வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வகதாலிக அன்ஸல்நாஹு ஹுக்மன் அரபிய்யன், இந்த திருமறை குர்ஆனை அரபிய மொழி சட்டமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறை. வலையில் தமிழ்காக ஆகும். இந்த வாழ்க்கை முறை குர்ஆனை இஸ்லாமிய வழிமுறையை விட்டுவிட்டு அவருடைய சுய விருப்பங்களை நீ பின்பற்றினார். தெளிவான கல்வி வந்த பிறகு, குர்ஆன்ல கல்வி என்று சொல்லப்படுவது பெரும்பாலான இடங்கள்ல இறை செய்தி, அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள வஹி செய்தி, குர்ஆனும் சுன்னாவும். உனக்கு கல்வி வந்த பிறகு அவருடைய மனோ இச்சைகளை சுய விருப்பங்களை பின்பற்றினால் மாலக்கு நிகழ்வாகி வலியும் வளர்வா, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு எந்த பாதுகாவலரும் எந்த உதவியாளரும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாளைக்கு மறுமையில போய் நம்ம அல்லாஹ் நம்மை பாதுகாக்க மாட்டான், நானும் நமக்கு பாதுகாவலர் பண்ண முடியாது, நிரந்தர நரகத்தில் போய் விழுந்து விடுவோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையா எச்சரிக்கை பண்றான். இஸ்லாம் என்ற மார்க்கம், இந்த மார்க்கத்துக்கு எதிரான அனைத்துமே பிற மதம் என்று சொன்னால் அது வந்து எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த கலாச்சாரங்களை நாம் பின்பற்றும் போது அவங்களுடைய சுய விருப்பங்களை பின்பற்றும் பொழுது என்ன ஆகும் சொன்னோம்னா,
நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்விடம் உங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். சஹீஹுல் புகாரில 6882வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அமரலும் நாசி இதல்லாஹி ஸலாஸா, அல்லாஹ்விடத்துல மிகவும் கோபத்திற்குரியவர்கள் 3 நபர்கள். ஒரு ஆள் யாரு? முல்ஹிதுன் ஃபில் ஹரம், புனித எல்லைக்கு காபா, அது மாதிரி முஸ்தலிஃபா போன்ற புனித எல்லைகள் இருக்கு பாருங்க, இந்த புனித எல்லைக்குள் பெரும் பாவம் செய்யக்கூடியவர். புனித எல்லைக்குள்ள வச்சு கொலை பண்றவன், புனித எல்லைக்குள்ள வச்சு விபச்சாரம் பண்றவன், கொலை பண்றது பெரும்பாவம், விபச்சாரம் பண்றது பெரும்பாவம். அது புனித எல்லைக்குள்ள சிறா வச்சிருக்க அவன் கொடும்பாவி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்துக்குள்ள உள்ளவன். இரண்டாவது முபத்தகின் இஸ்லாமி சுன்னத்தை ஜாஹிலியா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அறியாமை கால நடைமுறையை விரும்பக்கூடியவன். இஸ்லாம் இருப்பான், ஆனா ஜாஹிலியத்தில் என்னென்ன இருக்குதோ, அவன் கோவில்ல கொட்டு இருக்கிறானா, என்ன செய்வோம், குடியிருப்போம். அவன் மைதர்கள் தடவுறானா, நாங்க மைதர்கள் தடவுவோம். அந்த சந்தனமா நாங்க என்ன செய்வோம், வேட்சை செய்வோம். இப்படி எல்லாமே திட்டமா இஸ்லாம்னு பேர்ல இருப்பான். ஆனா அறியாமை காலத்தினுடைய எல்லா சுண்ணத்தையும் என்ன செய்வான், விரும்புவான். இவன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்திற்குரியவர். அந்த 14 விழா கொண்டாட்டமா நாங்க என்ன செய்வோம், 14 விழா கொண்டாடுவோம். இங்க உற்சவம் திருக்கல்யாணமா நாங்க என்ன செய்வோம், அதே அன்புல திருக்கல்யாணம் பேர் வச்சு உருஷ் என்ன செய்வோம் கொண்டாடுவோம். உருஷ் இருக்கும் திருக்கல்யாணம். அதே போல நாங்க என்ன செய்வோம், திருக்கல்யாணம் என்ன செய்வோம், அந்த வார்த்தையை மட்டும் மாற்றிக்கிட்டு செய்வோம். இப்படி பிற அறியாமை காலத்தினுடைய அந்த விஷயத்தை இஸ்லாத்தில் இருந்து ஒருவர் விரும்புகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்துக்குரியவன். அவர்களும் நாசிகள்லாம் மனித சமுதாயத்திலேயே அல்லாஹ்வுடைய மிக பயங்கரமான கோபத்துக்குரியவன். மூன்றாவது சொல்றாங்க, முத்தலிமு தமீம்ரையின் ஹக்கின் ஒருவனுடைய ரத்தத்தை ஓட்டச் செய்வதற்காக அவனை அநியாயமாக அவனை கொலை செய்ய தூண்டக்கூடியவன். அப்ப இந்த 3 ரசூலை சொல்லக்கூடிய 2வது விஷயத்தை எடுத்து பார்க்க, இஸ்லாமி சுன்னத்தை ஜாஹிலியா, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அறியாமை கால நடைமுறைகளை செயல்பாடுகளை எவன் விரும்புகிறானோ, அதனால இந்த பிற மத கலாச்சாரம் இதை எவன் விரும்புகிறான், அவன் மக்களிலேயே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கோபத்துக்குரியவன் என்று சொன்னால் இது எவ்வளவு பயங்கரமான டேஞ்சர் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, முஸ்னத் பஸார் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் தஷம்மத பிகௌமின் ஃபஹுவ யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவன் சார்ந்தவன் தான். பல சமுதாயத்திற்கு ஒப்பா நாம நடக்கிறோம் வச்சிருக்க பார்வை இந்த உலகத்துல வேணா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கப்படுதாமே தவிர, மறுமையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் யாருக்கு ஒப்பாக நடந்தானோ அந்த கூட்டத்தில் உள்ளவனாகத்தான் என்ன செய்யப்படுவான், எழுப்பப்படுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளித்தோற்றங்களை பார்க்க மாட்டான். பிறர்கள் கலாச்சாரம் என்பதை நாம் எப்படி வரையறுப்பது? நாம குர்ஆன் சுன்னாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் மற்றவர்களுக்கு ஒப்பாக நடப்பதை தடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் எல்லா ஹதீஸ்களையும் நம்ம சக்திக்கு உட்பட்டு பார்க்கும் பொழுது 4 அடிப்படைகள் தான் அதுல வரும். இந்த 4 அடிப்படையை தாண்டி எதுவுமே என்ன செய்யாது, பிற மத கலாச்சாரமாக வராது. அந்த முதலாவது அடிப்படைக்கும் அதுக்குள்ள ஒரு சில ஆதாரங்கள், முதலாவது அடிப்படைக்கு நிறைய விஷயம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது விஷயம் என்ன, இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் இணை வைப்பவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் நம்பிக்கைகளிலும் அவர்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அவங்க என்னென்ன வணக்க வழிபாடுகள் செய்யறாங்களோ, அவங்க என்னென்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அது நாம் அவங்களுக்கு ஒப்பாக ஆகிவிடவே கூடாது. நம்பிக்கை சொன்னோம்னா அறிவுபூர்வமா நிரூபிக்கிறது கிடையாது. நம்பிக்கை விஷயம் நம்புறது, அது ஆதாரம் தான் கிடையாது. நாம அல்லாஹ்வை நம்புறோம், இதை நம்ம அல்லாஹ்விடம் காட்ட முடியுமா? நம்பிக்கை கடவுள் சந்தேகமாக காப்பிடாயிருக்கும். அப்ப அதை மற்றவங்க நம்புவாங்க, அந்த நம்பிக்கை சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கலாச்சாரத்துல ஆயிட்டோம். அந்த விஷயத்துல அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுக்கே உரிய வணக்க வழிபாடுகள் இருக்கும். அதை நாம சொல்ல வச்சுக்கிறீங்க, நாம அவங்களுக்கு ஒப்பாயிப்போம். செய்வாங்களா இல்லையா? நீங்க
ஒரு திருவிழா நடக்குன்னு வச்சுக்கிறீங்க, கொட்டடிப்பாங்க, இவன் கொட்டடிப்பாங்க, கொடி அடிப்பாங்க, இவன் கொடி அடிப்பாங்க. இந்த மாதிரியே கிட்டவா செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய வணக்க வழிபாடுகளிலையும் நம்பிக்கைகளிலும் அவங்களுக்கு ஒப்பாய்க்கும் வச்சுக்கிறீங்க. நாம அவங்களை தான் ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய காலத்துல எந்த அளவுக்கு கவனமா இருந்திருக்கான்னு பாருங்க. பாங்கினுடைய வரலாறு, நாம 5 வேளை பாங்கு சொல்றோமா இல்லைங்களா? இந்த பாங்கினுடைய வரலாறு நாம தெரிந்து கொண்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் இஸ்லாத்துக்கு எதிரானவங்களுடைய கலாச்சாரம் வந்துவிட கூடாது என்பதை ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்திருக்கிறாங்க. அபூதாவுதுல 498வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. சஹீஹ் புகாரில சுருக்கம் 63வது செய்தியாகவும் 64வது செய்தியாகவும் இன்னும் நூல்கள்ல இருக்கு. தொழுக கடமையாக்கப்பட்டவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டவன் இந்த தொழுகைக்கு மக்கள் எப்படி ஒன்று கூட்டுறது, மக்களை எல்லாம் தொழுகைக்கு ஒன்று கூட்டணுமே 5 வேளை நேரத்துக்கும் எப்படி என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் வந்து கவலையில் இருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் ஆலோசனை பண்றாங்க, எப்படி நம்ம வென்று கூட்டலான்னு சொல்லி. ஒரு சில மக்கள் சொல்றாங்க, இன்சிம் ராயத்தில் இந்த ஹுனூரி ஸலாம், தொழுகை நேரம் வந்தவொடனே ஒரு கொடி ஏற்கிறோம். கொடி ஏற்றுறாங்களா இல்லையா? நாராயணத்தை தீமதி இதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்போ தொழுகை நேரம் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெரிய கொடி ஏற்கிறோம், தொழுகை முடிஞ்சதும் கொடி இறக்கிறோம். அப்ப இன்சிம் ராயத்தில் இந்த ஹுனூரி ஸலாம், அது தொழுகை நேரம் வந்தவங்க ஒரு கொடி என்ன செய்யுங்க? ஏற்றுங்க. ஆதன பாவம் பாத அதை கொடியை பறக்கிறத பார்த்தோம்னா ஒரு ஆள் தொழில் செய்வோம், நாம சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ இவங்க வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? பிடிக்கல. பல சரி இல்லையே, இப்ப யாரு பார்க்கறது? அன்றைய காலத்துல கூட வீடுகள் சின்னதா இருக்கும். இந்த காலத்துல ஒத்து வருமா? ஒரு கொடியை ஏற்றிட்டோம்னா நம்ம எப்படி வீட்டுல இருந்து பார்த்தது? பள்ளியாசல தெரிய மாட்டேங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. அதுக்கு என்ன செய்யறாங்க? சிலர் சொல்றாங்க, நாம் என்ன செய்வோம்னு சொன்னோம்னா ஒரு பெரிய கொம்பு எடுத்து என்ன செய்வோம்? தொழுகை வேலை வந்த உடனே அது பள்ளியாசல் இருந்து என்ன செய்வோம்? அந்த கொம்பு ஊதுவோம். ராணுவத்துல ஊதுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய கொம்பு வச்சு ஊதுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து யூதர்கள்ட்ட அந்த கலாச்சாரம் என்ன செய்யுது? நபிகாலத்திலே இருக்கு. யூதர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை கொம்பு வச்சு என்ன செய்வாங்க? ஊதுவாங்க. பிடிக்கல. இது யூதருடைய விஷயம், அத மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். அவன் வணக்க வழிபாடுகளுக்கு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணி அடிப்போம், டிங் 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 மணி அடிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி மணி அடிக்கிறது, கொட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படி நசாரா, இது கிறிஸ்தவ கலாச்சாரம். மணி அடிக்கிறது, கொட்டு அடிக்கிறது ஆழ்ந்த கலாச்சாரம், வணக்க வழிபாடு. அதுக்கு என்ன ஸ்கூல்ல டைப்பு கண்டிப்பாங்க பாருங்க, அது வேற. வணக்கமா செய்வது கோயிலுக்கு வந்து இது ஒரு வணக்கம். இது என்ன செய்வது? கோயில்கள் தான் என்ன செய்வாங்க? மணி அடிப்பாங்க. இதை ஆட்சியான கலாச்சாரம், கிறிஸ்தவர்களுக்கு வந்த கலாச்சாரம். அப்ப இது வேண்டாம்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறா? ஒரு கவலையோட திரும்ப போறாங்க. அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரப்பி, அப்துல்லா இப்னு ஸைத் என்ற சஹாபி, அவர் என்ன செய்யறாங்க? ஒரு முஹ்தம்மி ஹம்மி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கவலைப்பட்ட மாதிரி அவரு கவலைப்பட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்களே, அல்லாஹ் வழிகாட்டணும் சொல்லி அப்துல்லா இப்னு ஸைத் எல்லாம் என்ன செய்யறாங்க? ரொம்ப கவலையோட போறாங்க. இப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஷரியத் மார்க்க சட்டங்கள் அமல்படக்கூடிய காலகட்டத்துல எந்த விதத்திலும் அல்லாஹ் செய்வான். மார்க்க சட்டங்களை மக்கள் விதியாகும். இப்படிதான் ஆட்டும் கிடையாது. சில சகாபாக்களை செய்ய வைத்து கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருப்பான். சில செயல்களை செய்ய வைத்து செஞ்சா கூடும் என்று அல்லாஹ் ஆக்கியிருப்பான். வகி செய்யக்கூடிய காலகட்டம். அப்படின்னு அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹுடைய கனவுல வந்து அந்த பாம்புடைய வாசம், நம்மளை பாம்பு சொல்ற மாதிரி அல்லாஹ் இது ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த வாசகங்கள் காட்டப்பட்டு சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் இன்னில பைன நாயுமும் இருக்கலாம், நான் தூங்கக்கூடியவனாகவும் விழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த நிலையில வந்து இது அக்கானி ஆக்கி ஒருவர் என்னிடத்தில் வந்தார், கனவுல வந்தாரு. அதான இந்த பாம்புடைய வாசகங்களை அவர் எனக்கு ஆக்கினார், எனக்கு சொல்லி தந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் வந்து அவருக்கு முன்பாகவே என்ன செஞ்சாங்க? அந்த கனவு பார்த்திருக்கிறாங்க. உமர் காட்டப்பட்டு அப்போ உமர் என்ன செய்றாங்க?
ரசூல் எனக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க ரசூல்லா கேட்டாங்க, மாமனாக்கு சுந்தரி, என்னிடம் சொல்வதற்கு முன்னை எது தடுத்தது? அப்போ உங்க சொல்றாங்க, எனக்கு முன்னாடியே அப்பா செய்தார் சொல்லிட்டாரு, அதனால நான் வெட்கப்பட்டு சொல்லாம எனக்கும் இது செஞ்சிருக்கு, கனவுல வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே வீரநாயகம் செல்லாத சொன்னாங்க, யா பிலால் கும், பிலாலை எழுந்திருக்கிறாங்க, சொந்தூர் நான் எவ்வளவு பிஹி அப்துல்லா இப்னு ஸைத் ஃபஃஅல், அப்துல்லா இப்னு ஸைத் எல்லாம் உனக்கு இன்னும் வாசகங்களை சுத்தங்களுக்கு உத்தரவிடுகிறாரோ இதை நீ செய், மக்களுக்கு அறிவிப்பு சொன்னாங்க. அதுல இருந்தா இந்த பாங்குடைய நடைமுறை நமக்கு மார்க்கமான செய்யணும் ஆக்கப்படுகிறது. சொல்றாரு. அப்ப பாருங்க, நடிகர் நாயகம் செல்வாது செல்வம் அவருடைய காலகட்டத்துல அவன ஒரு குடியேற்றம், இன்னும் சில ஹதீஸ்ல நெருப்ப மூட்டுவோன்னு சொல்றாங்க, மஜூசியுடைய கலாச்சாரம் என்று ஒதுக்குறாங்க. குடியேற்றுவோம் போது அந்த சூழல் பிடிக்கல. அதே போன்று குரல் ஊதுவோன்னு சொல்லும் போது அது யூத கலாச்சாரம் நம்ம தேவையில்லைங்கிறாங்க. மண் அடிப்போன்னு சொல்லும் போது அது கிறிஸ்தவனுடைய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லைங்கிறாங்க. அப்ப அவங்க எதை வணக்க வழிபாடா வைப்பிருக்கின்றார்களோ எதை நம்பிக்கை என்று நபிகள் செல்லாத செல்லும் ரொம்ப கவனமாக செஞ்சிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. இன்னும் 2-3 செய்தியை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு மீதி விஷயங்கள் சொல்லுவோம். அதே போன்று அபூதாவுதுல 552வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. இப்ப நாம பொது இடங்களில் தொழும் பொழுது யூதர்கள் கிறிஸ்தவன் செய்ய செருப்பன் தொழ மாட்டாங்க. பொது இடங்களில் தொழும் பொழுது, அதுவும் குறிப்பா பள்ளிவாசல் நபிகள் மண் தரையாக இருந்துச்சு. இப்ப நம்ம பாய் பிரிச்சு போட்டுருவாங்க. மண்ணு தரையில தொழும் பொழுது செருப்பணிந்து தொழுவதுதான் நபிவழி. செருப்பணி தொழுவதுதான் நபிவழி. நம்ம ஜனாசாக்கள் போக மாட்டீங்களா? அறிவிக்கும் போது கூட தெரியாத மக்கள் என்ன செய்வாங்க, பாருங்கள் செருப்பணிந்து தொழலாம் என்று ஒருவர் அறிவிக்கின்றார், மார்க்கத்தை எங்கே கொண்டு போய்விட்டார் பேஸ்புக்ல சொல்லியிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. அது மக்களுக்கு தெரியல. அவங்க நம்ம கோவப்பட வேண்டியதில்லை, பரிதாபப்பட வேண்டியிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுத் 652 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாஃபிஹிம், அவர்கள் செருப்பணிந்து கொண்டோ காலுறை அணிந்து கொண்டு தொழ மாட்டார்கள். இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்குரிய தொழுகை கணக்காக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொது இடங்கள்ல தொழும்போது மனிதர்கள் தொழும்போது செருப்பணிந்து தொழ மாட்டாங்க, காலுறை அணிந்து கொண்டு தொழ மாட்டாங்க. அப்படி அவங்களை மாற்றமா செய்யுங்க. நம்ம செருப்பு சுத்தமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் கொண்டிருக்கும் போது செருப்பை கழட்டி வீசுறாங்க. பார்த்த செல்ல சகாபாக செருப்பை கழட்டி வீசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஏன் செருப்பை கழட்டினீங்க? எனக்கு ஜிப்ரீல் வந்து என்னுடைய செருப்புல ஒரு அசுத்தம் இருக்குன்னு சொன்னாரு, அதுக்காக நான் கழட்டி வச்சேன். அசுத்தம் இருந்தா நம்ம செஞ்சு கழட்டி வச்சுக்கோங்க. நம்ம பார்வைக்கு பார்க்கிறோம், அசுத்தம் இந்த செருப்பு போட்டு அந்த செருப்பு போறோம். அப்போ ஜிப்ரீல் வந்து அசுத்தம் இருப்பதுனா கழட்ட சொன்னா அதெல்லாம் கழட்டினேன், நீங்க கழட்டி செய்யறாங்க. அதுக்கு விளக்கத்தை சொல்றாங்க. அப்ப நம்ம மண் பள்ளிவாசலா இருக்கிறாலும் கூட மண் கட்டாக்கு இடமா இருக்குது, அங்க நம்ம செய்யக்கூடாது, செருப்பு கழுத்து தொழக்கூடாது. நீங்க சுத்தமான விரிப்புல தொழுவீங்க, செருப்பு போட்டு தொழுக அசுத்தமாயிரும் அப்படிங்கிறது அந்த செல்லுகள்லாம் நாம செருப்பை கழட்டிக்கலாம். இப்ப சில டைல்ஸ் வீட்டுகளை பழிச்சிருப்பாங்க, விருந்தாங்க நடக்கிறது என்ன செய்வாங்க, அவங்க கஷ்டமாக வீட்டுக்குள்ள சுத்தமான செருப்பு போட்டு நடப்பாங்க. இந்த செருப்பை போட்டு வீட்டை தொழுக என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அது நபியுடைய சுன்னத், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நம்ம சொல்றாங்க, அவங்க வணக்கத்துல வந்து செருப்பு போட மாட்டாங்க, கால்களை அணிய மாட்டாங்க. நீ அப்படி இருக்காங்க, நீங்க செருப்பு போட்டு தொழுங்க. தொழுவீங்கன்னா செருப்பு போட்டு தொழுங்க, மண்தரையை தொழுவணும்னா செருப்பு போட்டு என்ன செய்யுங்க, தொழுங்க, காலில் அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லி காட்டுறாங்க. இந்த சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஃபஸ்லு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாப் அல குஸ்ரு, நமக்கும் வேத கால நம்முடைய நோன்பிற்கும் வேத கால நோன்புக்கும் மற்றொரு வித்தியாசம் சகல நேரத்தில் சாப்பிடுவது. அவங்க என்ன செய்வாங்க, சகல நேரத்தில் சாப்பிடுற பழக்கம் தான் அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப வந்து என்ன செய்யுங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமே சகல நேரத்தில் சாப்பிடுறது. அவங்க அந்த சுண்ணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும் என்று மார்க்கம் செய்வது சொல்லி காட்டுகிறது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இதுல இருக்குது. இன்றைக்கு நாம ஒரு 3 விஷயத்தை நாம என்ன செஞ்சிருக்கிறோம், தெரிந்திருக்கின்றோம். அப்ப முதலாவது அடிப்படை பிரமத கலாச்சாரம் என்றால் முதலாவது அடிப்படை அவர்களுடைய வணக்கமாக எதை செய்யறாங்களோ, அவங்க நம்பிக்கையா எது இருக்குதோ
அதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடக்கூடாது. அதற்கு நம்ம 3 செய்திகளும் என்ன செஞ்சிருக்கிறோம், உதாரணமாக காட்டியிருக்கிறோம். இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.